அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு ஓவியக் கல்லூரியில் ஒரு மாடல் மனிதரை நிற்க வச்சு அவரை சுற்றிலும் ஓவியம் படிக்கும் மாணவர்களை நிற்க வச்சு வரைய சொன்னாங்க. அனைவரும் தங்களால் எவ்வளவு அந்த மனிதரை பார்க்க முடியுமோ அதை பார்த்து அதே மாதிரி வரைகிறாங்க. ஆனால் வரைஞ்சு முடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரே மனிதனுடைய வரைபடத்தை வேறு வேறு மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நாம் பார்க்குற மனிதர்கள் கூட அப்படி தாங்க. நாம் பார்க்குற கோணத்தில் அவங்க தெரிவாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான நிலை என்னென்னு நமக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம ஒரு மனிதரை ஒரு மோசமான மனநிலை கொண்டவராக நினச்சி பதிவு செஞ்சுருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த மனிதன் அப்படி இருந்திருப்பார். ஒரு சில சமயங்களில் அவருடைய நல்ல குணம் நமக்கு தெரிய வரும்போது நமக்கு இவரை போயா இப்படி நினச்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய சூழல் கூட வருங்க. அதனால் நம்ம பார்க்குற நிலையில் வச்சு ஒரு மனிதரை முடிவு செய்கிறத விட்டுட்டு நாம் பார்க்கும் சூழல் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கோபம், ஏமாற்ற மனநிலைமை இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக நம்மளால் வாழ முடியுங்க, நகர்ந்து போகவும் முடியுங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.